யாவது ஆவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத் துவமிக லோகேஷு சுவாமித்வம் அனுவர்த்தய. ராமா, இந்த ராஜ்யம்னு சொல்றாளே அதுவும் உன்னுடைய சொத்து, பரதன் என்கிற நானும் உன்னுடைய சொத்து. நீயாக பார்த்து பரதா அந்த ராஜ்யத்தை பார்த்து காப்பாத்தி கொண்டு வான்னு சொன்னால் அதற்கு மேல் என்னுடைய விருப்பம் என்பதே ஒன்று கிடையாது அப்படின்னு ராமன் சொன்னதை கேட்டாரோ இல்லையோ, அதற்கு தான் பாரதந்திரியம் என்று பெயர். சேஷத்துவம் என்றால் என்னுடைய சுவாமிக்கு நான் ஆனந்தத்தை ஏற்படுத்தும் செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம். பாரதந்திரியம் என்றால் நான் முக்கியம் அல்ல, என்னுடைய எண்ணம் முக்கியம் அல்ல, அவருடைய திருவுள்ளம் தான் முக்கியம். நான் அவருக்கு சொத்து. சொத்து என்னைக்கான தனியா ஆசைப்படுமான்னு. இப்ப அடியன் கிட்ட ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாளா ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு, அடியன் போகவே இல்லை, அதுல ஒன்றும் புழக்கமே இருக்கவில்லை, யாரோ ஒருவர் அதை ஆக்கிரமித்துக் கொண்டார், அங்கு அவர் வாழ்ந்து கொண்டு வருகிறார். இப்ப அந்த வீட்டை மீட்கணும்னால் நான் முயற்சி எடுக்க வேண்டுமா இல்ல அந்த வீடே முயற்சி எடுக்குமா? வீடு கிளம்பி நேர ஒரு நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு புகார் கொடுத்து, இந்த மாதிரி நான் இன்னாருடைய சொத்து, ஆனா வேற ஒருத்தர் வந்து என்னை அனுபவிக்கிறார், அதனால் நீங்கள் பார்த்து சரி செய்து இதை முடித்து வைக்க வேண்டும்னு சொத்து போகுமா? போகாது. சுவாமியான நான் தானே சொத்தை காப்பதற்காக ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். அதே எண்ணம் தான் பரதனுக்கு. நான் சொத்து. அவர் இன்றைக்கு நீ காட்டில் இருன்னு சொன்னா இருப்பேன், நாட்டுக்கு சென்று ஆட்சி செய்யன்னு சொன்னால் செய்வேன். நான் ஸ்வதந்திரன் என்கிற எண்ணம் ஒன்றுதான் பரதனுக்கு பிடிக்காது. நீயே ராஜாவாக இருன்னு சொன்னால் அவருக்கு ஆகாது. நீ ராஜா அல்ல, பாதுகை தான் ராஜா, ஆனால் நான் சொல்கிறேன் ராஜ்யத்தை காத்து கொண்டு வான்னு ராமன் சொன்னார். அதைக்கு மீறி பரதன் பேசவே இல்லை. இந்த குணத்துக்கு தான் பாரதந்திரியம் பாரதந்திரியம் என்று பெயர். மற்றொரு எடுத்துக்காட்டும் பார்ப்போம். இந்த வனத்துக்கு சென்று விட்டு 14 ஆண்டுகள் முடித்து ராமன் திரும்ப வந்தார். வந்தவுடன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அப்போ யாராவது ஒருவரை யுவராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணுமோ இல்லையோ, ராஜா இருந்தால் யுவராஜா என்று ஒருவர் இருக்க வேண்டும். அப்ப ராமன் பார்த்தார், லக்ஷ்மணன் தான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கான், 14 ஆண்டுகள் இந்த ராஜ்ய போகம் எதுவும் இருக்கவில்லை, லக்ஷ்மணனை பட்டம் கட்டி கொள்ள சொல்லலாம் என்று லக்ஷ்மணனை அழைத்து, நாளைக்கு எனக்கு பட்டாபிஷேகம், அது முடிஞ்ச உடனே உனக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம், யுவராஜாவாக பட்டம் கட்டி விடுகிறேன் என்று சொன்னால், முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் தொண்டன், நான் தொண்டு செய்வதற்கு மட்டும்தான் உள்ளேனே தவிர நீ கொடுக்கும் பட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டார். இவர் அடுத்து எங்க போறது? பரதனை அழைத்தார். பரதா, உனக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணலான் இருக்கேன்னார். அடியேன் தேவள் எப்படி சொல்றதோ செய்யலாம், இன்னைக்கு நீ காட்டுக்கு போன்னு சொன்னாலும் நான் இருக்கேன், யுவராஜாவாக இருக்குனாலும் இருக்கேன், அதை பற்றி பரதனுக்கு கவலையே இல்லை. ஆகவே சேஷத்துவம் மட்டும் புரிந்தால் நம்முடைய எண்ணம் மேலோங்கி இருக்கும். நான் ஆசைப்பட்டு பகவானுக்கு கைங்கரியம் செய்கிறேன் அவர் ஆனந்தத்துக்காக, அவருடைய ஆனந்தத்துக்காகங்கிற அளவுக்கு சரிதான், அந்த புரிதலில் தவறில்லை. எனக்குன்னு நாம் பண்ணாதான் சுயநலம்னு சொல்லுவோம். பகவானுடைய ஆனந்தத்துக்காகத்தான் நான் அனைத்தையும் செய்கிறேன், இதை சேஷத்துவம் கொடுத்துவிடும். ஆனால் நான் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்தை மேலோங்க வச்சிருமே தவிர அவருடைய எண்ணப்படி நான் செய்ய வேண்டும், நான் சொத்து, அவர்தான் என்னை அடைய முயற்சி எடுக்க வேண்டும் என்பது புரியாமல் போகும். அதுதான் லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் இருந்த பெருத்த வேறுபாடு. அதனால்தான் பரதனை உயர்ந்த தம்பியாக ராமன் கொண்டாடினான். அவர் சொல் பேச்சை கேட்டது யார்? பரதன் தான், லக்ஷ்மணன் கிடையாது. அதே போலத்தான் கர்மயோகம் செய்து ஞான யோகம் செய்து ஆத்மாவை உள்ளபடி புரிந்து கொண்டார் ஒருவர்னு பார்த்தோமே. அவர் என்ன புரிந்து கொண்டார்? இந்த உடலை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா, அறிவுடையவன் ஆத்மா, பகவானுக்கு சேஷபூதன், அடிமை இந்த ஆத்மா என்று புரிந்து கொண்டாரே தவிர சாஸ்திரங்களை படித்து படித்து வந்தாலும் பகவானுக்கு இந்த ஆத்மா பரதந்திரன், அவன் எப்படி வைக்கிறானோ இருக்க வேண்டும், அவனை அடைவதற்கு ஜீவாத்மா முயற்சி எடுக்க கூடாது, அவர்தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் வராது. இந்த பாதையில் அதுதான் சிரமம். அப்ப பக்தி யோகம் நம்முடைய இயற்கைக்கே புறம்பானது. இந்த ஜீவாத்மாவுடைய இயற்கை என்னன்னு புரிஞ்சுட்டு இருக்கோம், பகவான் காக்கும் வரை காத்திருப்பதுதான் ஜீவாத்மாவுக்கு இயற்கை நிலை. அது இல்லாமல் நான் முயற்சி செய்கிறேன், நான் கர்மயோகம் செய்தேன், நான் பக்தி யோகம் செய்தேன், அதனால் நான் அடைகிறேன்னு சொன்னால், அப்ப நான் ஒன்று செய்து அதற்கு பகவானிடத்திலிருந்து முக்தி பெறுகிறேன் என்று சொன்னாலே அப்ப என்னுடைய பாரதந்திரியம் அடிபட்டு போயிற்று அர்த்தம். ஆகையால் இந்த பக்தி என்பது எவ்வளவுதான் ஆத்ம ஞானம் இருந்தாலும்
கொஞ்சூண்டு சுவாதந்திரியம் சில பேருக்கு ஒட்டின்னு இருக்குமோ இல்லையோ, நான் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் ஒட்டின்னு இருந்தால் அவர்களுக்காக பக்தி யோகம். நான் என்கிற ஒரு அபிமானமே இல்லாமல் நான் அவருக்கு சொத்து, அடிமை மட்டும் அல்ல, பரதந்திரன், அவருடைய எண்ணம் தான் முக்கியம், அவர்தான் முயற்சி எடுக்க வேண்டும்ங்கிற புரிதல் இருந்தால் அவர்களுக்காகத்தான் பிரபத்தி என்கிற ஒரு வழிமுறையை ஏற்படுத்தினார். அப்ப முதலில் சக்தி இருக்கிறவர்களுக்கு பக்தி யோகம், சக்தி இல்லாத நம்போல்வாருக்கு இந்த சரணாகதி என்பது. அடுத்து பக்தி யோகம் சிலருக்காக மட்டும்தான், சரணாகதி என்பது அனைவருக்குமானது. மூன்றாவது, தான் முயற்சி செய்து பகவானை அடைய வேண்டும், அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும்ங்கிற அளவுக்கு ஒரு அகங்காரம் தான் அது. நான் செய்ய வேண்டும்ங்கிற அகங்காரம் இருந்தாலே அவர்களுக்கு பக்தி யோகம். ரிஷிகள் என்ன, பிரஹ்லாதன் என்ன, அனைவரும் உயர்ந்தவர்கள். அவர்களை குறை சொல்வதற்காக நான் வரவில்லை. ஆனால் அவர்கள் அனைவருக்குமே தாங்கள் முயற்சி செய்து பகவானை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. அது இல்லாமல் பகவானாக நமக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தவர்தான் ஆழ்வார்கள். அதனால தான் ஆழ்வார்களை அவ்வளவு கொண்டாடுகிறோம். கலியுகம் வந்து விட்டது. கலியுகத்தில் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் செய்வதற்கு சக்தி இருக்க போவதில்லை. மேலும் அது நமக்கானதும் அல்ல. இப்ப பாருங்க, சக்தி இருப்பவர்களுக்கு கூட பக்தி யோகம் செய்யத்தக்கதே அல்ல. ஏன்? அது நம்முடைய இயற்கைக்கே விருத்தமானது. சுவாமி ராமானுஜர் இருந்தார். அவர் என்ன செய்தார்? பக்தி யோகம் செய்தாரா, பிரபத்தி செய்தாரா? அன்னால் சரணாகதி தான் செய்தார். அவர் பக்தி யோகத்தை செய்யவில்லை. அவருக்கு சக்தி இல்லையா? ஆதிசேஷனுடைய அவதாரம், பஞ்ச ஆயுதங்களினுடைய அவதாரம். அவரால் கர்மயோகம் பண்ண முடியாதா? இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியாதா? எதை பண்ணியிருக்க முடியாது. ஆனால் ஏன் பற்றவில்லை என்றால் நம் ஆத்மாவின் இயற்கை தன்மைக்கு நேர் முரணாதது அது. ஆத்மா எப்படி இருக்க வேண்டும்? களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். களைவாய் துன்பம், பகவானே நீதான் என் துன்பத்தை போக்க வேண்டும். நீ போக்காமல் போனால் வேறு யாரும் இதை போக்குவதற்கு இல்லை. உன் கையை பார்த்து மட்டும்தான் இருக்கிறேன். எனக்கு வேற எந்த வழியும் இல்லை. நானாக ஒரு வழியை பற்றி உன்னை அடைய மாட்டேன். நீயாக ரட்சிக்க வேண்டும் என்று புரிதல் வருதே, அதற்கு தான் சரணாகதி என்று பெயர். அப்ப கீழே பக்தி யோகத்தை பார்த்தோம். அது ஒரு தவம். இன்று நாம் பார்க்க போவது ஞாசம் என்கிற தவம். ஞாசம் என்றால் சமர்ப்பிப்பது, அதை விடுவது என்று பொருளோல்யோ. தஸ்மாத் ஞாசம் ஏதேஷாம் தபசாம் அதிரிக்தம் ஆகுகு என்று உபனிஷத் தெரிவிக்கிறது. எத்தனை தவங்கள் இருந்தாலும் அவற்றுக்குள் மிகச்சிறந்த தவம் என்றால் ஞாசம், சரணாகதி, பிரபத்தி என்பதுதான் மிகச்சிறந்த தவம். ஏனென்றால் கர்மயோகம் என்பது அதுவே பழக்கமானபடியால் செய்கிறோம்னு சொன்னோம். ஞான யோகம் என்பது இந்திரியங்களை அடக்கி செய்ய வேண்டும்னு சொன்னோம். பக்தி யோகம் பகவானுக்கு நான் அடிமை என்று புரிந்து கொண்டவன் செய்ய வேண்டியதுன்னு பார்த்தோம். இந்த பிரபத்தி சரணாகதி என்பது அடிமை மட்டும் அல்ல, நான் பரதந்திரன், அவனுடைய சொத்து. சொத்து என்றால் நான் முயற்சி எடுக்க முடியாதே தவிர சுவாமிதான் என்னை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற புரிதல் வந்தால் சரணாகதி செய்ய வேண்டும். இந்த சரணாகதியினுடைய ஒரு இலக்கணம் பார்க்கணுமோ இல்லையோ, கீழே ஒன்னொன்னுக்கும் பார்த்திருக்கோமே. கர்மயோகம் என்றால் தபசு, தானம், யஜ்யம் முதலானவற்றை செய்வது. ஞான யோகம் என்றால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி பரிசுத்தமான ஆத்மாவை பற்றி தியானம் செய்வது. பக்தி யோகம் என்றால் பகவானிடத்தில் அன்போடு இடைவிடாமல் தியானம் செய்து கொண்டு அதோடு கூட சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் முதலானவற்றை செய்வதுன்னு பார்த்தோமே. அதே போல இந்த பிரபத்தி சரணாகதி என்பதற்கு அர்த்தம் என்ன? ரெண்டு சொல் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதை முதல்ல புரிஞ்சுடுவோம். பிரபத்தி என்றால் பற்றுதல் அப்படின்னு அர்த்தம். பிரபதனம் என்றால் பற்றுதல் என்கிற பொருள். எதை பற்றுகிறோம்? பகவானையே பற்றுகிறோம், அவன் திருவடிகளை பற்றி கொள்கிறோம். அதனால் பிரபத்தி என்று பெயர். சரணாகதி என்றால் சரணம் என்று சொல்லிக்கொண்டு வருதல். ஆகதிகி, ஆகதிகி என்றால் வருதல் என்று பொருள். சரணம் இதி ஆகதிகி, நீதான் எனக்கு புகழ் என்று சொல்ல வேண்டும். சரணம் என்றால் உபாயம், கிருஹம், ரக்ஷிதா அப்படின்னு 3 பொருட்கள். பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவை வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப கிருஹம் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் என்று பெயர். திரௌபதி பாசுரம் தான் கண்ணனை அழைத்தாளோ இல்லையோ, கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷ மாம் சரணாகதாம், நான் சரணாகத்தை, என்னை காப்பாற்றுவாய்னு சொன்ன அந்த இடத்தில் சரணம் என்றால் நீதான் நான் இருக்கும் வீடுன்னு அர்த்தம் அல்ல.
நீதான் காப்பவன், ரக்ஷகன், காப்பவன் அர்த்தம். அப்ப அது இரண்டாவது பொருள். ஒன்று வீடு என்று பொருள், அல்லது ரக்ஷகன் என்று பொருள். இந்த இடத்தில் அது இரண்டுமே அல்ல. சரணாகதி சரணாகதி என்று சொன்னால் பகவான் தான் உபாயம் என்று பொருள். உபாயம் என்கிற சொல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு முறையாலே நாம் பலத்தை அடைகிறோமோ அதற்கு உபாயம் என்று பெயர். இப்ப இங்கிருந்து உபன்யாசம் முடிந்தவுடன் அடியன் மறுபடியும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டியை ஏறி அமர்ந்து அதன் மூலம் செல்கிறேனோ இல்லையோ, அப்ப வண்டி உபாயமாக ஆகிறது. அதே போல முக்தி அடைவதற்கு உபாயம் என்ன என்றால் கர்மயோகம்னு ஒரு உபாயம் பார்த்தோம், ஞான யோகம்னு ஒரு உபாயம் பார்த்தோம், பக்தி யோகம் என்று ஒரு உபாயம் பார்த்தோம். இன்று மற்றொரு உபாயத்தை பார்க்கிறோம். அப்ப உபாயம் என்றால் நாம் ஆசைப்படும் பொருளை அடைவதற்கான வழி என்று பொருள். அந்த வழியில் சென்று விட்டால் அந்த பயனை ஒருவர் கொடுப்பாரோ இல்லையோ, அவருக்கு ரக்ஷகன் என்று பெயர். நான் கர்மயோகம் செய்தாலும் யார் எனக்கு முக்தி கொடுக்க போகிறார்கள்? கர்மயோகமே முக்தியை கொடுக்காது. கர்மயோகம் என்பது முக்திக்கு அருகில் அழைத்து செல்லும். கொடுக்க வேண்டியவர் பகவான் பரமாத்மா தான். ஞான யோகம் என்பது முக்திக்கு அருகில் அழைத்து செல்லும். கொடுக்க வேண்டியவர் பரமாத்மா. பக்தி யோகமும் முக்திக்கு அருகில் அழைத்து செல்லும். கொடுக்க வேண்டியவர் பரமாத்மா. இந்த சரணாகதி என்பதில் எது உபாயம்? சரணாகதியே உபாயமா என்று பார்த்தால் அதை சொல்லக்கூடாது. சரணாகதினா என்னன்னு புரிஞ்சின்றால் சரணாகதி ஒரு வழிமுறை, பகவானை அடைவதற்கு வழி என்று சொல்லவே கூடாதுன்னு புரிஞ்சுடுவோம். சரணாகதி என்றால் என்ன? அனன்ய சாத்தியே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேக உபாயதா யாச்ஞா பிரபத்தி சரணாகதிஹி என்று ஸ்மிருதிகள் தெரிவிக்கின்றன. நான் ஏதோ ஒரு பொருளை ஆசைப்படுகிறேன். ஸ்வாபீஷ்டம், எனக்கு என்னால் விரும்பப்படும் பொருள் ஒன்று உள்ளது. அனன்ய சாத்தியம், அதை அடைவதற்கு வேறு எந்த வழிகளும் எனக்கு தெரியவில்லை. அனன்ய சாத்தியே ஸ்வாபீஷ்டே மகா விஸ்வாச பூர்வகம் ததேக உபாயதா யாச்ஞா. எனக்கு ஏதோ ஒரு நிறுவனத்திலோ ஒரு கல்லூரியிலோ ஒரு இடம் வேணும்னு வச்சுக்கோங்க. அதற்கு வேண்டிய மதிப்பெண்ணை நான் பெறவில்லை. அப்ப அந்த கல்லூரியில் சீட்டை வாங்குவதற்கான என்ன உபாயமோ அந்த மதிப்பெண்ணை வாங்கி அதோடு சேர்வது என்பது அது என்னிடத்தில் இல்லை. அப்ப என்ன பண்ணேன்? வேற எந்த வழியும் தெரியாதபடியால் யாரோ ஒரு பெரிய மனுஷர் இருந்தார், அவரிடம் சென்றேன். சுவாமி, நீர்தான் பார்த்து எப்படியாவது சேர்த்து விட வேண்டும்னு சொன்னேன். சரி, ஆகட்டும், நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டார். வேலை முடிஞ்சு போச்சு. ஆக இந்த இடத்தில் நான் அந்த கல்லூரியில் இடம் பெறுவதற்கு யார் உபாயம்? ரெண்டு செயல் நடந்திருக்கு. ஒன்று, நான் சென்று அந்த பெரிய மனுஷரிடம் வேண்டினேன் எனக்கு அந்த கல்லூரியில் இடம் பெற்று கொடுக்க வேண்டும் என்று. அந்த பெரிய மனுஷர் தான் ஏதோ செய்து இடத்தை வாங்கி கொடுத்தார். இது ரெண்டில் எது இப்பொழுது உபாயம்? எது எனக்கு அந்த இடத்தை பெற்றுக் கொடுத்ததுனால் நான் பிரார்த்தித்தது உபாயமாகாது. நான் பிரார்த்தித்து விட்டு அவர் ஒண்ணுமே செய்யாமல் இருந்தால் கிடைச்சிருக்குமா? கிடைக்காது. அப்ப அவர் செய்தது தானே உபாயம். அதே போலத்தான் சரணாகதியிலும் நான் கர்மயோகம் செய்தேன் என்றால் அது உபாயம், ஞான யோகம் செய்தால் உபாயம், பக்தி யோகம் செய்தால் உபாயம். நான் சரணாகதி செய்தேன் அப்படின்னா என்ன பண்ணேன்? நான் ஆசைப்பட்டதை அடைவதற்கு எந்த வழியும் என்னால் செய்ய முடியாது. உம்மிடத்தில் பிரார்த்திக்கிறேன், நீர் எனக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும் இப்படின்னு ஒரு வேண்டுதல் வைத்தேனோ இல்லையோ, இந்த வேண்டுதல் எனக்கு மோட்சத்தை கொடுத்ததா, பகவானுடைய அருள் மோட்சத்தை கொடுத்ததானால் கண்டிப்பா அருள் தானே. அந்த பெரிய மனுஷர் என்ன செய்தாரோ அதனால் இடம் கிடைத்தது, நான் வேண்டினதால் இடம் கிடைக்கவில்லை. அதே போலத்தான் இவ்விடத்திலும் சரணாகதி என்பது உபாயமாக ஆகாது. சரணாகதிங்கிறதுக்கு பொருளே பகவானே உபாயம் என்று புரிந்து கொள்வது. பகவான் தான் எனக்கு முக்தியை கொடுக்க வேண்டும் என்கிற புரிதல் இருக்கே, அந்த புரிதலுக்கு தான் சரணாகதி என்பது. கையால செய்ய வேண்டிய ஒண்ணுமே கிடையாது, மனதுக்கு ஏற்பட வேண்டிய ஒரு புரிதல். கர்மயோகத்திலையும் செய்யணும், ஞான யோகத்திலையும் நிறைய முயற்சி செய்ய வேண்டும், பக்தி யோகத்திலும் முயற்சி உண்டு. இந்த சரணாகதிக்கு நிவிருத்தி தர்மம் என்று பெயர் சொல்வார்கள். சாஸ்திரத்தில் பிரவிற்த்தி தர்மம்னு ஒண்ணு, நிவிருத்தி தர்மம்னு ஒண்ணு. செய்து 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 அடைய வேண்டிய சில பலன்கள். நிவிருத்தி என்றால் செய்யாமல் பின்வாங்குகிறோமோ இல்லையோ, அதற்கே பலன் கிடைக்கிறது. அப்ப பிரபத்தி சரணாகதி என்றால் பகவான் தான் நான் ஆசைப்படும் பொருளை எனக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும், அவரே உபாயம் என்கிற எண்ணம். அனன்ய சாத்திய சுவாபிஷ்டே மகா விஸ்வாச பூர்வகம். இதுல முக்கியமான ஒரு தேவை என்னன்னால்,
ஒரு பெரிய மனுஷர்கிட்ட போனேனே, அவர் அந்த காரியத்தை செய்து கொடுப்பார்ங்கிற நம்பிக்கை மனசுல திருடமா இருக்கணும். அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் சரணாகதி பலிக்காது. இங்கேயும் பகவான் கண்டிப்பாக முக்தி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு அவரை பற்றினால் அவர் முக்தியை பெற்றுக் கொடுக்க போகிறார். ஆகையால் அவரே உபாயம் என்கிற பிரார்த்தனை, அந்த வேண்டுதல் தான் சரணாகதி என்று சொல்லப்படுகிறது. அப்ப இது உபாயம் இல்லைன்னு பார்த்தோம் இல்லையோ. நான் செய்யும் சரணாகதி எனக்கு முக்தியை பெற்றுக் கொடுக்கவில்லை. சரணாகதி என்றாலே பகவான் தான் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம். அப்ப உபாயம் யாரு? கர்மயோகம் முதல் உபாயம், ஞான யோகம் இரண்டாவது உபாயம், பக்தி யோகம் மூன்றாவது உபாயம், சரணாகதி நாலாவது உபாயம்னு சொல்லக்கூடாது. பகவான் நாலாவது உபாயம். எனக்கு மோட்சத்தை கொடுக்க போகும் உபாயம் பகவான். அப்ப நீர் சரணாகத்தின்னு ஒண்ணு பண்ணீரே, அது என்னது? அது உபாயம் அல்ல, அதற்காக கிடைக்கலன்னு பார்த்துட்டோம். அப்ப சரணாகதி என்னது என்றால் அதுதான் தகுதி. நான் பலத்தை பெற வேண்டும் என்றால் ஒரு தகுதி வேண்டுமே, அதிகாரம் என்று தெரிவிப்பார்கள். அதுதான் சரணாகதி. இதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் பார்ப்போம், நன்னா புரிஞ்சிடும். எனக்கு பசி, நன்னா சாப்பிடணும்னு ஆசை. யாரோ ஒருத்தர் அன்னதானத்துக்கு பந்தல் போட்டு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு பசி இருக்கு, நேர அங்கு சென்றேன், அமர்ந்தேன், அவர் அன்னத்தை இட்டார், சாப்பிட்டு விட்டேன். இப்ப பசி தீர்ந்ததற்கு உபாயம் எது? எனக்கு பசி இருந்ததே அது உபாயமா? அவர் அன்னத்தை இட்டாரே அது உபாயமானால் சோறு போட்டவர் தானே உபாயம். பசி தீர்ந்ததற்கு அந்த அன்னத்தை இட்டவர், அன்னதானம் செய்தவர் தான் உபாயம். அப்ப பசி என்பது என்ன? அவர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு பசி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்னால போய் சாப்பிடவே முடியாது. அப்ப அவர் கொடுத்த அன்னத்தை நான் உண்ண வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதி பசி என்பது. பசி இல்லாதவன் எவ்வளவு அன்னத்தை வச்சாலும் சாப்பிடவே முடியாது. அதே போலத்தான் பகவான் முக்தியை கொடுக்க என்றுமே தயாராக உள்ளார். இதே போல அன்னதானம் செய்வதற்கு ஒருவர் தயாராக உள்ளார். எனக்கு பசி இருந்தால் அங்கு சென்று அமர்ந்து உண்ணலாம், அனுபவிக்கலாம். பசி இல்லாவிட்டால் அவர் எவ்வளவுதான் கொடுக்கிறேன்னு சொன்னாலும் அதனால் எனக்கு பயனே இல்லை. அதே போல பசி என்கிற ஸ்தானத்தில் தான் சரணாகதி, வேண்டுதல் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். அன்னதானம் பண்றதா ஒருத்தர் இருந்தாரே, அவர்தான் பகவான். அவர் கொடுப்பதாக இருந்த அன்னம் அதுதான் முக்தி. அப்ப அன்னதானம் செய்பவர் எப்படி தயாராக சமைத்து வைத்து காத்து கொண்டிருந்தாரோ அதை போல் பகவான் நமக்கு முக்தி அளிக்க காத்து கொண்டிருக்கிறார். அப்ப ஏன் எனக்கு இன்னும் முக்தி கிடைக்கலன்னால் பசி வரல. பசி வந்தா தானே அன்னதானம் கொடுக்கிற அவர் கொடுக்கிற அன்னம் எனக்கு உள்ளே செல்லும். அதே போல போஜனத்துக்கு க்ஷுத்து போலே பசி எப்படி ஒரு தகுதி, உண்பதற்கான தகுதியோ அதே போல் பகவான் கொடுக்கும் மோட்சத்தை பெறுவதற்கான தகுதி இந்த பிரார்த்தனை சரணாகதி என்பது. அப்ப இதை செய்ததற்காக பகவான் கொடுக்கவில்லை. நான் பசி இருந்ததுக்காக அவர் அன்னதானம் போட்டார். அவர் அவருடைய மனதில் இருந்த கருணையால் அனைவருக்கும் அன்னதானம் போட வேண்டும் என்று இருந்தார். நான் கேட்டதற்கு பிறகு அவர் பந்தலை போடுறதுக்கு ஆரம்பிக்கல. பந்தலை இட்டு உணவை சமைத்து யார் வருவார்கள் என்று காத்து கொண்டிருந்தார். அப்ப அவருடைய அருள் தான் நான் பெறுவதற்கு உபாயமே தவிர நான் செய்த பிரார்த்தனை என்னிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு தகுதி, அவ்வளவுதான் என்கிற புரிதல் தான் சரணாகதி என்று சொல்லப்படுகிறது. இந்த சரணாகதியை எப்படி நாம் வளர்த்து கொள்ளலாம், எப்படி செய்யலாம், இந்த புத்தி எப்போது வரும் என்றால் இதற்கு பகவானுடைய அனுகிரகம்தான் ஒரே காரணம். நாம் சரணாகதி செய்ததற்கு பிறகு மட்டும் அவர் அனுகிரகிக்கிறார் என்பதல்ல. சரணாகதிக்கு முன்னால் 6-7 படிக்கட்டுகளை சொல்லுகிறார்கள். ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம், எதிரச்சா சுகிருதம், விஷ்ணோ கடாட்சம், அத்வேஷம், ஆபிமுக்கியம், சாது சமாகமம், ஆச்சாரிய சமாஸ்ரயணம், பகவத் பிராப்திஹி என்று 8 படிக்கட்டுகள் மொத்தம் உள்ளன. முதலில் ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம், பகவான் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். சுஹ்ருத், சுஹ்ருத்னு சொன்ன நல்லுள்ளம் படைத்தவர். நல்லுள்ளம்னா அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், மேன்மை உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கோ இல்லையோ. அப்ப பகவான் சௌஹார்தம் என்கிற குணத்தோடு தான் இருக்கிறார். முதலில் அது நடக்கிறது. அடுத்தது எதிர்ச்சா சுகிருதம், ஏதோ ஒரு புண்ணியத்தை நாம் செய்திருக்க வேண்டும். ஒரு எல்லாருக்கும் பகவான் உடனே முக்தி கொடுக்க முடியாதோ இல்லையோ, அதற்காக ஏதோ ஒரு சாக்கு வேண்டுமே. இவர் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தார், அதற்காக நான் முக்தி கொடுத்தேன்னு அவர் சொல்லி ஆகணுமோ இல்லையோ. அதற்காக எதிர்ச்சா சுகிருத்தம். எதிர்ச்சா சுகிருத்தம்னால் நான் அறிந்து செய்த புண்ணியம் அல்ல, எனக்கே தெரியாமல் சாஸ்திரத்துக்கே தெரியாமல் செய்த புண்ணியம். ஒண்ணுமில்ல,
ஒருத்தர் விளையாட்டாக சொல்லுவதுண்டு, ஒருத்தருக்கு 4 பெண்கள், அவர்களை 4 மலைகளில் கல்யாணம் செய்து கொடுத்தார். கொல்லிமலையில் ஒரு பெண்ணை கொடுத்தார், விராலி மலையில் ஒரு பெண்ணை கொடுத்தார், இப்படி கொடுத்தார். யாரோ என்ன பசங்க எத்தனை பேர், என்ன பொண்ணை எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீன்னு கேட்டார். ஒருத்தி கொல்லிமலையில் உள்ளார், ஒருத்தி விராலி மலையில் உள்ளார், ஒருத்தி பழனி மலையில் உள்ளாள், ஒருத்தி திருமாலிருஞ்சோலமலையில் உள்ளாள் அப்படின்னு சொன்னாரா. பகவான் உடனே புத்தகத்தை எடுத்து, திருமாலிருஞ்சோலமலை என்னுடைய திவ்ய தேசம், அந்த பெயரை இவன் சொன்னால் இவனுக்கு புண்ணியம் அப்படின்னு கணக்கு எழுதுவார். அவர் அதற்காக சொல்லவே இல்லை. திருமாலிருஞ்சோலமர பேரை சொன்னா புண்ணியம்னு தெரிஞ்சிருந்தா நாம வேற பேரை சுற்றி சொல்லியிருப்போம், புண்ணியமே வேண்டான்னு. ஆகையால் நமக்கு தெரியாது நாம் என்ன புண்ணியம் செய்கிறோம் என்று. நான் சீட்டாடுறதுக்காக திண்ணை கட்டி வச்சிருந்தேன். ஊரில் திருவிழா, திருவிழாவுக்கு வந்த 4 பக்தர்கள் திண்ணையில் படுத்து கொண்டார்கள், என்னுடைய அடியார்கள் படுப்பதற்கு திண்ணை கட்டி வைத்தான் அப்படின்னு புண்ணியத்தை எழுதுவர். இப்படி நமக்கே தெரியாத சுகிருத்தம், எதிர்ச்சா சுகிருத்தம் என்று சிலவத்தை அவராக கண்டுபிடிக்கிறார். சாஸ்திரமும் இதை ஒத்துக்காது. தெரிஞ்சு செய்தால்தான் தர்மம் என்று ஆகுமே தவிர, இப்படி நான் வேறு ஒரு பயனுக்காக செய்து அதை வேறு ஒருவர் பயன்படுத்தினால் தர்மமாக ஆகாது. அப்ப சாஸ்திரமும் ஒத்துக்காத ஒன்று, நானும் அந்த எண்ணத்தோடு செய்யாத ஒன்று. ஆனால் அதை அவர் தன்னுடைய சௌஹார்தம்ங்கிற குணம் இருக்கே, யாரையாவது பக்தனாக ஆக்க வேண்டும், சரணாகதனாக ஆக்க வேண்டும். அப்ப இந்த சின்ன நல்லதை செய்தாயா, அதை பிடித்து கொண்டு தான் அனுகிரகிக்க தொடங்குகிறார். 3வது படி விஷ்ணோஹோ கடாட்சம். பிறக்கும் பொழுதோ எப்போ இந்த நல்லெண்ணம் ஏற்படுகிறதோ அது எப்படி அவருக்கு தெரியும்? என்னுடைய மனதில் நல்லெண்ணம் பிறந்தது என்று அவருக்கு எப்படி தெரியும்னால், உள்ளே அந்தர்யாமியா உட்கார்ந்து இருக்காரே. முதல் நாள் பார்த்தோம், இரா மடம் ஊட்டுவாரை போலே உள்ளே பதிகிடந்து இவனுடைய சத்தையே பிடித்து நோக்கி கொண்டு போரும். ஒரு தாயார் நேரே சென்று பிள்ளைக்கு உணவை கொடுத்தால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றால், ஒரு மோர் பிரசாதத்தை சமைத்து அவன் இருக்கக்கூடிய மடத்தின் தலைவரிடம் கொடுத்து கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாள். தனியாக மறைந்திருந்து பிள்ளைக்கு பசி ஆரித்தா என்று பார்ப்பாள்னு பார்த்தோமே. அதை போல் உள்ளேயே இருந்து கொண்டு நமக்கு என்னென்ன எண்ணம் வருகிறதோ அனைத்தையும் அவர் அறிவார். அப்ப எந்த நிமிஷம் கொஞ்சம் அதுவரையில் பகவானை வெறுத்து கொண்டிருந்தோம் இல்லையோ, அது மாறி என்னைக்காவது ஒரு நல்ல புத்தி வராப்பல இருந்தால் அதை பிடித்து கொண்டு மேன்மேலும் நம்மை முன்னேற்றுகிறார். இப்ப விஷ்ணோஹோ கடாட்சம் 3வது. 4வது அத்வேஷம். இதுவரை அவரை வெறுத்தேன், துவேஷத்தோடு இருந்தேன். இப்போது துவேஷம் மாறி விருப்பமாக வரவில்லை, துவேஷம் மட்டும் நின்னுள்ளது. அந்த நிலைக்கு நம்மை கொண்டு வருகிறார். அடுத்து ஆபிமுக்கியம், அவரை நோக்கி நம்மை திருப்புகிறார். அந்த பக்கம் வேறு பக்கம் சென்று கொண்டிருந்தேன், அவரிடத்திலிருந்து விலகாமல் முதலில் நம்மை உதாசீனனாக துவேஷிக்காத அளவுக்கு கொண்டு வந்தார். அதற்கு அடுத்து அவரை நோக்கி திருப்பினார். இதுவரைக்கும் செய்துவிட்டால் அதற்கு பிறகு அவர் செய்வதுதான் சாது சமாகமம். நல்லவர்களோடு, சாதுக்களோடு நமக்கு ஒரு சேர்க்கையை ஏற்படுத்துகிறார். சத் சங்கம் முக்கியம்னு சொல்றோமே, எதற்கென்றால் அதுதான் பகவான் நமக்கு வைத்திருக்கும் படிக்கட்டுகளில் ஒரு படிக்கட்டு. முதலிலே தான் அனைவரும் நலத்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நாம் ஏதாவது தெரியாமல் ஒரு புண்ணியத்தை செய்துவிட்டால் அதையே ஒரு சாக்காக கொண்டு நமக்கு அனுகிரகித்து துவேஷித்தவனை துவேஷிக்காத நிலைக்கு கொண்டு வந்தார். அங்கிருந்து ஆசை பிறக்கும் நிலைக்கு கொண்டு வந்தார். வந்தவுடன் அதை போன்ற பக்தர்கள் இருப்பாளே, அவர்களோடு சேர்த்து விடுகிறார். அப்படி சேர்த்து விட்டால் அதற்கு மேல் அவர்களோடு பழகி பழகி இவனுக்கு நல்லெண்ணங்கள் வளரும். ஆண்டாள் எதுக்கு அனைவரையும் அழைத்து கொண்டு செல்கிறாள்? கண்ணனை எழுப்பி அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஆண்டாளுக்கு தனியாக சென்றிருக்கலாமே, வேற யாரும் தேவையில்லை. ஆனால் அருகில் இருக்கும் பெண்களை எல்லாம் எழுப்பி நீராட போதுவீர், 10 பெண் பிள்ளைகளை ஒவ்வொருத்தியாக சென்று வீட்டு வாசலில் நின்று எழுப்புகிறாள். எதற்கு? அனைவரோடும் சேர்ந்துதான் பகவானை அனுபவிக்க வேண்டும், தனியாக செல்லக்கூடாது. பாகவதர்களோடு சேர்ந்திருந்தால்தான் இவர் என்ன தெரிஞ்சின்றார்னு அவர் பார்ப்பார். ஏதாவது நாம் தவறு செய்தால், அறியாமையால் செய்தால் அவர்கள் திருத்துவார்கள். இப்படி செய்து செய்து நம்மளை பக்குவமடைய வைத்து அடுத்தபடி எங்கு கொண்டு செல்வார்கள்? ஆச்சாரியனிடத்தில் கொண்டு போய் விடுவார்கள். இந்த பக்தர்கள் நல்லது சொல்லுவார்களே தவிர, இப்ப கீழே பார்த்தோமே, சேஷத்துவம் பாரதந்திரியம் முதலான கருத்துக்களை ஒரு ஆச்சாரியனிடத்தில் தான் உபதேசமாக பெற வேண்டும். அதை சாதாரணமா இப்படி பேசி தெரிஞ்சுன்ற முடியாது. அதனால் ஒரு ஆச்சாரியனிடம் அழைத்து செல்கிறார்கள். அவர் அப்போது பிடித்து கொண்டு இவனுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்களை எல்லாம் செய்து பகவானோடு சேர்த்து வைக்கிறார். அப்ப 8 படிகள், 8 படின்னு சொல்றதை விட 6 படிகள்.
அதை தாண்டி விட்டால் ஆச்சாரியனை அடையலாம். அந்த ஆச்சாரியன் பகவானை காட்டுகிறார். இதை குறிக்கத்தான் ஸ்ரீரங்கத்துக்கு போங்க. உள்ளே காயத்ரி மண்டபத்தில் கர்ப்ப கிரகத்திலே பெரிய பெருமாள் சயனித்திருக்கிறார். அவர்தான் பகவான். அவரை அடைய வேண்டும் என்றால் அதற்கு வெளியில் யார் இருக்கிறார்கள்? 2 பக்கம் ஜெயன் விஜயன் என்கிற துவாரபாலகர்கள், காவலாளிகள் 2 பேர் இருப்பா. இந்த பக்கம் விஜயன், இந்த பக்கம் விஜயன். அவர்கள் தான் ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தில் உள்ளார்கள். அந்த மண்டபத்துக்கு போகணும்னால் அதற்கு கீழேந்து படிக்கட்டு ஏறும் 6 படிக்கட்டுகள் இருக்கும். இந்த பக்கமும் 6, அந்த பக்கமும் 6, மேல மேற்கு பக்கமும் 6 படிக்கட்டுகள், கிழக்கு பக்கமும் 6 படிக்கட்டுகள். அது எந்த 6னால் இந்த 6 தான். ஈஸ்வரனுடைய சௌஹார்தம், எதிர்ச்சா சுகிருதம், விஷ்ணுவினுடைய கடாட்சம், அத்வேஷம், ஆபிமுக்கியம், சாதுக்களோடு சேர்க்கை என்கிற 6 படிக்கட்டுகளை தாண்டினால் துவாரபாலகர்கள் என்கிற ஆச்சாரியனை அடையலாம். அவர்களுடைய ஆசியோடு உள்ளே சென்றோம் என்றால் பகவானையே கிட்டலாம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இப்படி அமைத்தார்கள். ஆகவே இந்த படிக்கட்டில் ஒருவன் வளர்ந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு பகவானுடைய அனுகிரகம் வேண்டும். நாம முயற்சி செய்து அடைய முடியாது. அதை பண்றதுக்கு தான் சக்தி இல்லையே. சக்தி இல்லை என்பது இருக்கவே இருக்கு. நமக்கு அது தகுந்தது அல்லங்கிறது மட்டுமல்ல, தகுந்ததாக இருந்தாலும் நம்மால் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் பகவான் இந்த பாதையை ஏற்படுத்தி வைத்தார். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ